திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெல்கம் டு மை சேனல் சிவாயம். இந்த சிவாயம் சேனல்ல தேவாரத்தில் இருக்கும் ஒவ்வொரு திருமுறைகளில் இருந்தும் ஒவ்வொரு பதிகமாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அனைத்து பதிகங்களுமே மிக எளிமையான பண்ணோடும் ராகத்தோடும் நாம பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது முதல் திருமுறையிலிருந்து திருஞான சம்பந்தர் அருளிய வண்டார்குழல் அறிவையொடும் என்கின்ற இசை சொல் மாலை என்று பெயர் பெற்ற புகழ்பெற்ற ஒரு பதிகத்தை நம்ம இந்த வீடியோல நம்ம பயிற்சி பண்ண போறோம். இந்த சிவாயம் சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல அடுத்தடுத்த பதிகங்களை எளிமையான ராகத்தோட நம்ம பயிற்சி செய்து இந்த தேவார பயணத்தில் தொடரலாம். இப்போ இந்த பதிகத்தின் உடைய வரலாறு பற்றி நம்ம சுருக்கமா பார்க்கலாம். இந்த பதிகம் பாடல் பெற்ற தலம் திருவேணுபுரம். மயிலையில் பூம்பாவையை உயிர்ப்பித்த பிள்ளையார் திருவான்மியூர், இடைச்சுரம், கழுக்குன்றம், அச்சிறுப்பாக்கம், அரசிலிபுரவார், பனங்காட்டூர் ஆகிய தலங்களை வழிபட்டு நற்றவர் குலத்தோடும் ஆனந்த நடராஜர் ஞான நடம் செய்யும் தில்லையம்பதியின் எல்லையில் வணங்கி கொண்டு திருக்கழுமலம் சென்றடைந்து சீகாழிப்பதியை தூரத்தே கண்டதும் பல்லக்கை விட்டு இறங்கி திருஞான சம்பந்தர் வண்டார்குழல் அறிவை என்னும் இப்பதிகத்தை பாடி அருளுகின்றார். இத்திருப்பதிகத்தில் 1 முதல் 10 பாடல்களும் சிவபிரானது ஊர் வேணுபுரம் என உள்ளவாறே பொருள் கொள்ளத்தக்கன. தூரத்தே கண்டதும் பாடினார் என்பதற்கு வேணுபுரம் அதுவே என்பதே சான்றாகும். இப்பொழுது இந்த பாடலின் பொருளை நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்டான்ஸாவாக நம்ம பொருளை பார்க்கலாம். வண்டார்குழல் என்று ஆரம்பிக்கும் முதல் பாடலுக்குரிய பொருள்: வண்டுகள் மொய்க்கும் கூந்தலை உடைய பெண்ணாகிய உமையம்மை தன்னிற் பிரியாதிருக்க தன் திருமேனியில் இடப்பாகத்தை அழித்து அப்பாகம் முழுதும் பெண் வடிவானவனும் பிறையணிந்த திருவடியை உடையவனும் ஆகிய பெருமானது ஊர் தாமரை மலரில் விளங்கும் திருமகள் வாழும் வெண்மையான பெரிய மாடங்கள் விண்ணை தாங்குவன போல உயர்ந்து விளங்கும் வேணுபுரம் ஆகும். 2வது பாடலுக்குரிய பொருள்: படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழில் புரிவோனும் அவற்றின் முடிந்த பயனாய வீட்டின் வடிவாய் விளங்குவோனும் பருமை நுண்மை இவற்றிற்கோர் எல்லையாக இருப்பவனும் வேதங்களை ஓதும் கணங்களை உடையோனும் வஞ்சகமான பூதப்படைகளை உடையவனும் ஆகிய சிவபெருமானது ஊர் பக்கங்களில் வெடித்து மலர்ந்திருக்கும் கமுகம் பாளையின் மனத்தோடு புன்னை மலர்களின் மனத்தை தாங்கி மெல்லெனம் பெருமிதத்தோடு வரும் தென்றல் காற்று மிகுந்து வீசும் வேணுபுரம் ஆகும். 3வது பாடலுக்குரிய பொருள்: தாருகாவனத்து முனிவர்கள் ஏவிய மதநீர் ஒழுகும் யானையை அம்முனிவர்கள் வெறுவுமாறு உரித்து போர்த்தவரும் படத்தோடு கூடிய பாம்பை குழையாக அணிந்தவரும் ஆகிய சிவபெருமானது பழமையான ஊர் நடனத்துக்குரிய சதிகளோடு கூடிய நடையையும் அழகிய பவளம் போன்ற சிவந்த வாயினையும் மேலான விடத்தன்மையோடு கூடிய கண்களையும் உடைய அழகிய மகளிர் பலர் வாழும் ஸ்தலம் வேணுபுரம் ஆகும். 4வது பாடலுக்குரிய பொருள்: தக்கனது தலையை வீரபத்திர கடவுளை கொண்டு அறியச் செய்து பிழையை உணர்ந்து அவன் வேண்டிய போது அவனுக்கு மிகுதியான வரங்கள் பலவற்றை அளித்தருளிய வானோர் தலைவனாகிய சிவபெருமானது ஊர் மேகங்கள் முழவாக ஒலிக்க நாற்புறமும் மயில்கள் ஆடுவதும்
மிகுதியான தேனை வண்டுகள் அருந்தும் வளமுடையதுமான பொழில்கள் சூழ்ந்த வேணுபுரம் ஆகும். ஐந்தாவது பாடலுக்குரிய பொருள், அன்போடு வழிபடும் நாம் எவ்வுருவில் நினைக்கின்றோமோ அவ்வுருவில் தோன்றி நம்மை ஆட்கொள்பவனும் தன்னை நணுகாதவராகிய அசுரர்களின் வானில் திரிந்த 3 புறங்கள் வெந்தழியுமாறு வில்லை வளைத்து கணை தொடுத்து எரியூட்டியவனும் ஆகிய சிவபெருமானது ஊர் மரங்களில் அமர்ந்த மந்திகள் தேனின் சுவை பொருந்தியனவாய் பழுத்து தோன்றிய வாழைப்பழங்களைக் கண்டு அவற்றை உண்ணுதற் பொருட்டு மேல் நோக்கியவாறே தாம் ஏறி பறிக்க இயலாத தம் நிலைக்கு வருந்தும் பொழில்கள் சூழ்ந்த வேணுபுரம் ஆகும். ஏனென்றால் வாழை மரத்தில் குரங்கு ஏறாதல்லவா. ஆறாவது பாடலுக்குரிய பொருள், மண்ணுலக மக்களும் விண்ணகத்தேவரும் கண்டு நடுங்கி மிகவும் அஞ்சுமாறு நிலமெல்லாம் நிறைந்த நீர் மூடி கடல் ஊழி வெள்ளமாய் ஓங்க அவ்வெள்ளத்திலும் அழியாது உயர்ந்து தோணியாய் தோன்றுமாறு செய்த சிவபிரானது ஊர் தண்ணிய மனம் கமழும் தாமரை மலர்கள் சாயுமாறு இளவாளை மீன்கள் வானிடை எழுந்து குதிக்கும் நீர்வளம் சான்ற பெரிய தலம் வேணுபுரம் ஆகும். எட்டாவது பாடலுக்குரிய பொருள், மலையரையன் மகளாகிய பார்வதி தேவி அஞ்சுமாறு கைலை மலையை பெயர்த்தெடுத்த வலிமை சான்ற ராவணனின் தலைகள் தோள்கள் ஆகியவை நெறியுமாறு கால்விரலை ஊன்றிய சிவபிரானது ஊர் 6 அங்கங்களோடு வேதங்களின் தொகுதியை கற்று உணர்ந்தோர் தம்முள் கூடும் கூட்டத்தில் விலை மதிப்புடைய சொற்களை தேர்ந்து பேசும் கல்வி நலம் சான்றவர் வாழும் தலம் வேணுபுரம் ஆகும். ஒன்பதாவது பாடலுக்குரிய பொருள், உலகை உண்ட திருமாலும் தன் அடிகளை காணாது அலமருமாறு செய்தவனும் மக்கள் அடையத்தக்க பயன்களில் ஒன்றான பிரம்மலோகத்தை உடைய பிரம்மனது கிள்ளப்பட்ட தலையோட்டினை ஏந்தியவனுமாகிய சிவபிரானது ஊர் ஆழ்ந்த நீர் நிலைகளில் வாழும் சங்குகள் கடல் தரும் உப்பங்களியை விடுத்து சென்னல் விளைந்த அகன்ற வயலில் வந்து உறங்கும் வேணுபுரம் ஆகும். 10வது பாடலுக்குரிய பொருள், அழுக்கேறிய உடலினை உடையவர்களாகிய சமணர் கூட்டத்தினரோடு புத்த மதத்தினராகிய தேரர்களும் ஒளி பொருந்திய திருவடிகளை வணங்காமையால் அவர்களால் அறியப்பெறாத சிவபிரானது ஊர் அழகிய ஆடை தோயும் அல்குலையும் உடுக்கை போன்ற இடையையும் பருத்த தனங்களையும் ஆடவர் மேல் குறிப்பு உணர்த்தி நெறியும் புருவங்களையும் உடைய அழகிய மகளிர் வாழும் வேணுபுரம் ஆகும். 11வது பாடலுக்குரிய பொருள், ஞானசம்பந்தரின் ஏதம் இல்லாத 10 பாடல்களையும் இசையோடு பாடுவார் சிவகதி பெறுவார் என வினை முடிவு கொள்க. மங்கள ஒளிகள் பலவற்றோடு வேத ஒலியாலும் மிக்கு தோன்றும் வேணுபுரத்து பெருமானின் பாதங்களை மனத்துட்கொண்டு பாடப்பெற்ற ஞான சம்பந்தரின் துன்பம் தரல் இல்லாத இப்பதிக பாடல்களை இசையோடு பாடவல்லார் துயர் நீங்கி சிவகதியை பெறுவார். இவ்வளவு அற்புதமான பொருளை உடைய இந்த பதிகத்தின் உடைய பண் நட்டப்பாடை, ராகம் கம்பீர நாட்டை. மிக எளிமையான ராகத்தோடு எந்த வயதினரும் பயிற்சி பண்ற மாதிரி தான் நம்ம இப்ப எல்லா பதிகத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பதிகமும் அந்த வரிசையில ரொம்ப எளிமையான ராகம்தான். நன்கு நம்ம பயிற்சி பண்ணலாம். இப்ப பாடலை பார்க்கலாம். வண்டார் குழல் அறிவையோடும் பிரியாவகை பாகம் பெண்தான் மிக ஆனான் பேரை சென்னே பெருமானூர் தன் தாமரை மலராள் ஊரை தவளன் நெடு மாடம் விண்தாங்குவ போலும் மிகு
வேணுபுரம் அதுவே. படைப்பும் நிலை இறுதி பயன் பருமையோடு நேர்மை கிடைப்பல்கணம் உடையான்கிரி பூத படையானூர் புடைப்பாளையின் கமுகினோடு புன்னை மலர் நாற்றம் விடைத்தேவரு தென்றல் மிகு வேணுபுரம் அதுவே. கடந்தாங்கிய கரியை அவர் வெறுவ ஊறி போர்த்து படந்தாங்கிய அரவ குளை பரமேட்டி தன் பழவூர் நடந்தாங்கிய நடையார் நல்ல பவள தூவர் வாய்மேல் விடந்தாங்கிய கண்ணார் பயில் வேணுபுரம் அதுவே. தக்கன் தன சிரம் ஒன்றினை அறிவித்தவன் தனக்கு மிக்க வரம் அருள் செய்தயம் விண்ணோர் பெருமானூர் பக்கம் பல மயிலாடிட மேகம் முழவதிர மிக்க மது வண்டார் பொழில் வேணுபுரம் அதுவே. நானாவித உருவானமை ஆழ்வானு காதார் வானார்த்திரி புறமூன்றெறி உண்ண சீலை தொட்டான் தேனார்ந்தெழு கதலி கன்னி உண்வான் தீகள் மந்தி மேல் நோக்கி நின்றிறங்கும் பொழில் வேணுபுரம் அதுவே. விண்ணோர்களும் மண்ணோர்களும் வெறுவிம் மிக அஞ்ச கண்ணார் சலம் மூடி கடல் ஓங்க உயர்ந்தானூர் தன்னார் நறுங் கமலம் மலர் சாய இள வாழை விண்ணார் கூதி கொள்ளும் வியன் வேணுபுரம் அதுவே. மலையான் மகள் அஞ்சௌவரை எடுத்தௌவலி அரக்கன் தலை தோளவை நெறிய சரண் உகிர்வை தவன் தன்னூர் கலையாரோடு சுருதி தொகை கற்றோர் மிகு கூட்டம் விளையாயின சொல் தேர்தரு வேணுபுரம் அதுவே. வயம்புண்ட அம்மாலும் மடி காணாதல மாக்கும் பயனாகிய பிரமன் படு தலையேந்திய பரநூர் கயமேவிய சங்கம் தரு கழிவேட்டுய சென்னல் வியன்மேவி வந்துறங்கும் பொழில் வேணுபுரம் அதுவே. மாசேரிய உடலாரமண் குழுக்களோடு தேரர் தேசேரிய பாதம் வணங்காமை தெரியான் ஊர் தூசேரிய அல்குல் துடி இடையார் துணை முலையார் வீசேரிய புருவத்தவர் வேணுபுரம் அதுவே. வேத தொலி யானும் மிகு வேணுபுரம் தன்னை பாதத்தினில்
மனம் வைத்தெழு சம்பந்தன் தன பாடல் ஏதத்தினை இல்லா இவை பத்தும் இசை வல்லார் கேதத்தினை இல்லார் சிவ கதியை பெறுவாரே ஏதத்தினை இல்லா இவை பத்தும் இசை வல்லார் கேதத்தினை இல்லார் சிவ கதியை பெறுவாரே. திருச்சிற்றம்பலம். மிகவும் எளிமையான ராகத்தோடு நாம் இப்போ பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த வீடியோல அடுத்து ஒரு எளிமையான பதிகத்தோடு நம்ம மீட் பண்ணலாம். அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல நீங்க தவறாம அனைத்து பதிகங்களையும் எளிமையான ராகம்தான், கஷ்டமே கிடையாது, நன்றாக பயிற்சி பண்ணலாம். இந்த சிவாயம் சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல நம்ம பல பல தேவார பதிகங்களை பாடி இந்த தேவார பயணத்தில் தொடரலாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.